சின்ன மருமகள் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்செல்வி வீட்டில் வந்து இந்த கட்சிக்காரங்களாம் வந்து பேசுகிறாங்க. ராஜாங்கத்தோட கட்சியோட எதிர்கட்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மாமனார் தான் உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா, இதனால உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் மன உளைச்சலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக நீங்கள் போராடணும், அப்படி போராட்டிங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்செல்வி பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அடித்து துரத்திட்டாங்க. இன்னொரு சைடு ராஜாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பையன் சேதுபதியை வந்து கட்சியில் நிற்க வைக்கிறாரு. அவரு சந்தோஷமாக கட்சியில் நிற்கிறாரு. ஆனால் அவர் கொஞ்சம் கூட தமிழ்செல்வியை புரிஞ்சுக்கவே இல்லை. தமிழ்செல்வியை நேரில் மீட் பண்ணி நான் வந்து இப்போ கட்சியில் நிற்கிறேன், உனக்கு வந்து இந்த மாதிரி எதிர்கட்சிங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீ போராடாத, வேணும்னா நீ வந்து எனக்கு எதிர்கட்சியாக நில்லு, நீ நின்று ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி கிட்ட சவால் விடுறாங்க. ஒன்றுமே செய்யாத தமிழ்செல்வி கிட்ட இவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதி மோசமாக நடந்துக்கிட்டாரு. எப்போ தான் தமிழ்செல்வியை புரிஞ்சுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது தமிழ்செல்வி சேதுபதியும் சேர்ந்து வாழ்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.